பாரு, உங்கள் அமைச்சர் தானே எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் டிஎன்பிசி பண்ணட்டியான்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. உங்கள் அரசுக்கு நல்ல பேர் தானே. நீங்கள் இவ்வளோ இன்றைக்கி எங்கேயா வேலை வாய்ப்புன்னு கேட்டுக்கிட்டு இந்த டிஎன்பிசி இல்லை எக்ஸாமை ஒழுங்காக நடத்துன்னு கொலையாக கொள்கிறாங்க. போஸ்ட் என்கரேஜ் பண்ணு, வேலையை கொடுன்னு இந்த டிஎன்பிசி அது ஒரு பெரிய குரூப்பு. எனக்கு மெசேஜ் பண்ணி பாடா. ஆமாம், செத்த நீ ஒரு பெரிய குரூப். அவங்களுக்கு ஆங்ஸைட்டிப்பா, அரசு வேலை தான் அவங்களுக்கு, வேறு எந்த வேலையும் பிடிக்காது. அரசு வேலை தான். 8 வருஷம் 7 வருஷமாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிறது தான் வேலை அவங்களுக்கு. இப்போது நீங்கள் நேர்மையாக இதை நடத்திருந்தீங்கன்னா அந்த குரூப் சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் அந்த வேலைக்கு போகிறவங்க மனசுக்குள்ளே சரி இந்த கவர்மெண்ட்டு தான் நமக்கு வேலை கொடுத்துச்சுன்ட்டு லாயல்ட்டியோடு வேலைக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. இன்னொன்று அப்படியே இல்லைனாலும் அவங்க ஓட்டு போடாமல் போட்டான் தானே சரி, ஒரு அரசாக தானே செய்ய வேணும். டிஎன்பிசியில் உங்கள் அமைச்சர் ஒருத்தர் டிஎன்பிசி ரெக்ரூட் பண்ணிட்டுன்னு போடுறாரு, அதை தூக்கி லஞ்சம் வாங்கணுன்றதுக்காகவே நீங்கள் அதை தூக்கி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சு பண்ணுறீங்களே. ஏன்பா இப்போ தானே உங்கள் மந்திரி ஒருத்தர் போய் 500 நாள் ஜெயிலில் இருந்துக்கிட்டு பாடாப்பட்டு துரும்பாக இழைச்சி வெளியில் வந்தார். எப்படி நீங்கள் இதில் மாட்டாமல் போவீங்க?